தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நான் பாஸ்டர் என்.ஐ. சக்சிபஸ். இன்றைக்கு தியானிப்பதற்காக சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வெளிச்சமாக இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை திருடும்படியாக, விரட்டும்படியாக அதிகமான இருள் நம்மை நோக்கி வருகிறது. சில சமயங்கள் இதற்கு காரணமே நாம் தான். நாம் தேவனுடைய சித்தத்துக்கு வெளியிலே நின்று ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு பதிலளிக்க முடிகிறதில்லை. காரணம், தேவ சித்தத்தில் இருக்கும் பொழுது அது வெளிச்சமாக இருக்கணும் வாழ்க்கை. வெளியிலே போகும்பொழுது இருளாக மாறிவிடும். இருள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. அப்படி அனுமதிக்கப்பட்ட அல்லது அறியாமையினால் உள்வாங்கப்பட்ட அந்த இருளை தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் செய்கிற ஒரு விஷயத்தை பாருங்கள். கர்த்தர் என்னால் வந்த என் இருளை வெளிச்சமாக்குவார். ஒருவேளை நீங்கள் அதற்கு காரணம் இல்லாமல் இருக்கலாம். பிசாசு அந்த இருளை கொண்டு வந்திருக்கலாம். கர்த்தர் அந்த இருளையும் வெளிச்சமாக்குவார். பிறரால் வந்த இருளை ஆண்டவர் வெளிச்சமாக்குவார். ஏனென்றால் தேவன் முதலில் சொல்கிற வார்த்தையே வேதாகமத்தில் let the light come, வெளிச்சம் உண்டாவதாக. அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வர விரும்புகிறார். உங்கள் இருள் எப்படிப்பட்ட மோசமாக இருந்தாலும், பெரிய இருளாக இருந்தாலும், வெளிச்சத்தை விழுங்கக்கூடிய இருளாக இருந்தாலும், பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே காணப்படுகிற சகல இருளையும் நீக்கி உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு பிதாவே, இந்த வெளிச்சத்தின் கீற்றுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்கெங்கெல்லாம் இருள் வந்து தங்கி இருக்கிறது, போராடுகிறதோ அதையெல்லாம் இடத்துல சொல்லி இந்த இருளெல்லாம் வெளிச்சமாக்கிக் கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு தேவரீர் உதவி செய்வீராக. உடைய வல்லமையுள்ள கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இருள் வெளிச்சமாகும். கர்த்தர் அதை செய்வார். God bless you. ஆமென்.